அனைவருக்கும் வணக்கம். சனி வக்ர பயிற்சி 2025. சனி பகவான் ஜூலை 12லிருந்து நவம்பர் 27 வரைக்கும் சுமார் ஒரு 139 நாள், ரவுண்டா நம்ம ஒரு 140 நாள்னு வச்சுக்கலாம். 140 நாட்கள் வக்ரத்துல டிராவல் பண்ண போறாரு. பொதுவா அந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்சிட் ஆவாரு, பின்னோக்கி டிரான்சிட் ஆவாரு. ஆனா இந்த முறை பார்த்தோம்னா சனி பகவான் பின்னோக்கி டிரான்சிட் ஆகல, மீன ராசியிலேயே நட்சத்திரங்களுக்குள்ள மட்டும் வக்ரம் அடைகிறாரு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த சனி வக்ர பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது, எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத இப்போ நம்ம டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போதைய காலச்சக்கரத்துக்கு 12வது ராசி மீனம். மீனத்துக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடைலா அனலைஸ் பண்ணும்போது, இப்போ நமக்கு ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு. சனி பகவான் ஜென்மஸ்தானத்தில் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. சனி லாபாதிபதி பிளஸ் விரையாதிபதி. அவர் ஜென்ம சனியா இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. பொதுவா ஜென்ம சனி அவ்வளவா சிறப்பு கிடையாது. ஜென்மத்துல சனி வரும்போது மன உளைச்சல் அதிகமா கொடுத்துரும், தூக்கமின்மை, மனசுல நிம்மதி இல்லாத நிறைய இரவுகள், நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள், அதே மாதிரி ஹெல்த் வெகுவா பாதிக்கப்படுறது, உடல் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனை, சிந்தனை குழப்பம், ஒரு தெளிவா ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு மனநிலை, இதை பொதுவா ஜென்ம சனி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாம திருமண வாழ்க்கை, திருமண முயற்சி, அதே போல இளைய சகோதரத்துவம், இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகளை கொடுத்துரும். தொழில் உத்தியோகத்துல நிம்மதி இல்லாத மனநிலை கொடுத்துரும். தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ரொம்ப பிரஷரா இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை கொடுத்துரும். இது டிஃபால்ட்டா ஜென்ம சனி பண்ணி விட்டுரும். இப்போ சனி பகவான் வக்ரம் ஆகுறது நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டா இது ரொம்ப நல்லது. சுமார் ஒரு 140 நாட்கள், ஜூலை 12ல இருந்து நவம்பர் 27 வரைக்கும் மீனத்துக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் வக்ரம் அடைகிறது, சனி அந்த ஜென்ம சனியுடைய பாதிப்புகளை டோட்டலா குறைக்கும். தன்னுடைய இயல்பான நிலையிலிருந்து சனி பகவான் பின்னோக்கி டிராவல் ஆகி தன்னுடைய இயல்புக்கு மாறான பலன்களை கொடுப்பாரு. ஆகவே இந்த ஜென்ம சனியில வக்ர சனி நமக்கு நிச்சயமா நல்ல பலன்களே கொடுக்கும். இப்ப நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். முதலாவதா நமக்கு மெயின் அட்வான்டேஜ் எது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்முடைய மனசுல இருக்க கலக்கம், குழப்பம், கவலை, இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு விட்டுரும். இந்த வக்ர சனி ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வளவு நாள் இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லயே இருந்திருப்போம். இந்த மன குழப்ப போராட்டம் அது இப்போ சரியாகும். ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியும். கரெக்டா ஒரு பாத்ல டிராவல் பண்ண முடியும். நமக்கான பாதை நம்முடைய கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி தலை முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகும். அதை சரி செய்யறதுக்கான ஒரு இடைவெளியை இந்த வக்ர சனி நமக்கு கொடுத்துரும். அதே மாதிரி இந்த மாதத்துல இந்த முடி உதிர்வு பிரச்சனை அது இப்போ சால்வ் ஆகும். தலைவலி பிரச்சனை இருக்குன்னா அது இப்போ சால்வ் ஆகும். அதிகமான அந்த யோசனை அது இப்போ குறையும். நல்ல தூக்கம் வரும். தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை இப்ப சரியாகும். உங்க தலைக்கு எதெல்லாம் பாரமா இருந்துச்சோ அந்த பாரங்கள்லாம் இப்ப குறையும், பிரச்சனைகள்லாம் குறையும். அதை நான் அந்த வக்ர சனியில பாக்குற ஒரு பெரிய பிளஸ்ஸா நான் பாக்குறேன். அடுத்து சனியுடைய பார்வை 3ஆம் இடத்துல, முயற்சி ஸ்தானத்துல சனியுடைய பார்வை. பொதுவா முயற்சி ஸ்தானத்துல சனி பார்வை இருக்கிறது பயம், பதட்டம், முயற்சியின்மை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி விட்டுரும். சோம்பேறித்தனத்தை அதிகப்படுத்தி விட்டுரும். இப்ப சனி பார்வை அதையும் வக்ர பார்வை 3ல பதிகிறதுனால இப்ப மீண்டும் புத்துணர்ச்சி பெறுவீங்க. மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி உங்களுடைய முயற்சிகளை ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி மனசுல இருந்த பயம், பதட்டம், குழப்பம் இதெல்லாம் டோட்டலா சரியாகும். முயற்சியின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப முயற்சியா கன்வெர்ட் ஆகும். புதிய முயற்சிகள்ல இறங்குவீங்க. ஒரு விஷயத்துல இறங்குவோமா வேணாமா அப்படின்னு அந்த தயக்க நிலையில இருந்தது இப்போ சரியாகும். என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் பிறக்கும். இந்த முயற்சிகளை தொடருவீங்க, செய்வீங்க. அதுல வெற்றியும் கிடைக்கும் இந்த காலகட்டங்கள்ல. அடுத்து இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில இருந்த குழப்பம், கலக்கம், வருத்தம் அதெல்லாம் இப்ப சரியாகும். இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில இருந்த பிரச்சனைகள்லாம் இப்ப சரியாகும். அதே மாதிரி இளைய சகோதரத்துவத்துக்கு ஏதாச்சும் சுப விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை இப்போ தாராளமா செய்யலாம். அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ஃபேவரா இருக்கும். அடுத்து உங்களுடைய கம்யூனிகேஷன் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா மாறும். இப்போ எல்லாரு கூடயும் கம்யூனிகேட் பண்ணுவீங்க. பெரிய பெரிய மனிதர்கள், புதிய புதிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும். அவர்களால ஆதாயம் கிடைக்கும். உங்களுடைய மைண்ட் செட், உங்களுடைய அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இதெல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ஃபேவரா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கிறது சனியுடைய வக்ர பார்வை 7ஆம் இடத்துல பதியும். திருமண முயற்சியில இருந்த தடை தாமதம் இப்ப டோட்டலா விலகிடும். இந்த நேரத்துல திருமண முயற்சி நீங்க பண்றீங்கன்னா அதுல சுப செய்தி தாராளமா கிடைக்கும். சில பேருக்கு இந்த ஜென்ம சனியில தான் கல்யாணம் நடக்கணுங்கிறது விதியா இருக்கும். கொஞ்சம் மன உளைச்சலோட நடக்கக்கூடிய திருமணமா இருக்கணும். ஏன்னா எல்லாமே நீங்களே இறங்கி பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏதாச்சும் ஒண்ணு குழப்பமான ஒரு சூழ்நிலை இழுத்துட்டு வந்து விடும். அதை ஜென்ம சனி பேசிக்கா அந்த திருமண முயற்சிகளை கொடுக்குது. ஆனா இப்போ சனி பகவான் வக்ரம் ஆகுறதுனால இந்த
திருமண முயற்சி அழகா ஸ்மூத்தா எடுத்துட்டு போயிடும். திருமண முயற்சியில சுப செய்திகள் கிடைக்கும். மகிழ்ச்சியா திருமணம் நடக்கும். ரொம்ப நாளா நீங்க அந்த திருமண முயற்சியில இருக்கீங்க, ஒரு நல்ல செய்தி கிடைக்கலன்னா இப்போ நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நல்ல செய்தி தாராளமா கிடைச்சிடும். சோ அதுக்கு நான் இந்த காலகட்டத்தை ஒரு சுபத்துவமா பார்க்கிறேன். அடுத்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன உளைச்சல், வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட கருத்து போராட்டம் அதெல்லாம் இப்ப டோட்டலா சரியாகும். வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இந்த காலகட்டத்தில் டோட்டலா சரியாகும். ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணையால அப்படியே மருத்துவ செலவு மேலோட்டமா வர மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா அது சுப செலவு தான். இந்த நேரத்துல நீங்க ஒரு மருத்துவ செலவு செய்றீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைச்சிடும். வாழ்க்கை துணையோட ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடும். அதை நம்ம பாசிட்டிவாவே எடுத்துக்கலாம். அதே மாதிரி வாழ்க்கை துணையோட சண்டை, சச்சரவு, வாக்குவாதம் இதெல்லாம் கடந்த காலகட்டங்களில் நிறைய இருந்திருக்கலாம். இந்த டைம் பீரியட் வந்து அதை எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு விட்டுரும். அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு நியூட்ரலைஸை கொடுத்துரும். அதே மாதிரி பிரிந்தவர்கள்லாம் ஒன்னு சேருவாங்க. வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்கள்லாம் இப்ப ஒன்னு சேருவாங்க. அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்து நட்பு வட்டாரம் இது சம்பந்தமான விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது நண்பர்களோட ஏற்பட்ட மனஸ்தாபம், மன வருத்தம் அதெல்லாம் அந்த காலகட்டங்களில் டோட்டலா சரியாகும். கடந்த காலகட்டம் டெஃபினட்டா நண்பர்களோட ஏதாச்சும் ஒரு சில முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கலாம். ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க கூடலாம் ஒரு மாதிரி முரண்பாடான சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்கலாம். இப்போ அதெல்லாம் டோட்டலா சரியாகும். பிரிந்த நண்பர்கள்லாம் இப்போ ஒன்னு சேருவாங்க. நண்பர்களுடைய உதவி, நண்பர்களால ஆதாயம், நண்பர்களுடைய ஒத்துழைப்பு அதெல்லாம் சிறப்பான முறையில் டெஃபினட்டா கிடைக்கும். அட்லீஸ்ட் புதிய நண்பர்கள் உங்களுடைய லைஃப்ல என்டர் ஆவாங்க. யாராச்சும் புதுசா உங்க லைஃப்ல என்றாவாங்க. புதிய நண்பர்களுடைய அந்த பழக்க வழக்கத்தினால உங்களுக்கு நல்ல ஆதாயமும் கிடைக்கும். ஒரு மன நிம்மதி, மன நிறைவும் கிடைக்கும். அதை நான் பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க தொழில் கூட்டாளிகளோடு ஏற்பட்ட அந்த முரண்பாடான சூழ்நிலைகள்லாம் இப்போ டோட்டலா விலகிடும். அதே மாதிரி இந்த கூட்டு தொழில ஏதாச்சும் தொய்வு நிலை இருக்கு, கூட்டு தொழில் சரியா போகல, ஒரு நல்ல growth இல்ல அப்படின்னு கவலைப்பட்டவங்கலாம் இப்போ அந்த கூட்டு தொழில ஒரு நல்ல லாபத்தை அறுவடை செய்யறதுக்கான ஒரு ஏதுவான சூழ்நிலைகளை இப்போ கிரியேட் பண்ணி கொடுத்துரும். கூட்டு தொழில இருந்த குழப்பம் இப்போ வந்து டோட்டலா சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டு ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மைண்ட் செட் இந்த கிரக அமைப்பு டெஃபினட்டா கொடுக்கும். என்ன கேட்டா அகலக்கால் வச்சு இதுலயும் மாட்டிக்க வேண்டாம். இந்த ஒரு 140 நாட்கள் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஆனா அதன் பிறகு பார்த்தோன்னா சனி அந்த வக்ர சனி இயல்பு சனியா மாறிடும். நவம்பர் 27க்கு பிறகு ஜென்ம சனி ரீஸ்டார்ட் ஆயிடும். அதன் பிறகு ஒரு சில குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த குறுகிய காலத்தை ஹை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆல்ரெடி நீங்க ஒரு கூட்டு தொழில இருக்கீங்கன்னா அந்த கூட்டு தொழில இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் இப்போ ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு ஏதுவான காலகட்டம். மேலும் மேலும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு அவ்வளவா அட்வைசபிளா இல்ல. அதுல கொஞ்சம் நிதானமா இருக்கணும். அடுத்து சனி பகவானுடைய 10வது பார்வை ஜீவனஸ்தானத்துல பதியும். இது ரொம்ப முக்கியம். தொழில் உத்தியோகத்துல இருந்த தொய்வு நிலை ஜூலை 12க்கு மேல சரியாக ஆரம்பிக்கும். தொழில் உத்தியோகத்துல இருந்த மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஜூலை 12க்கு மேல சரியாக ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்களில் தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், இடமாற்றம் இதெல்லாம் டெஃபினட்டா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ ஒரு நிம்மதியான சிச்சுவேஷன் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஜூலை 12க்கு மேல இந்த தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மன நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு இப்போ சரியாக ஆரம்பிக்கும். இப்போ தொழில் உத்தியோகத்துல உங்களுக்கு சாதகமா நிறைய விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ப்ராஃபிட் இல்ல, ஏதோ கொஞ்சம் லாஸா போற மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருக்கவங்களுக்குலாம் இப்போ இந்த தொழில் சார்ந்த விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை இப்போ ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு ஒரு ஏதுவான காலகட்டமா இருக்கும். அட்லீஸ்ட் நீங்க போட்ட முதலையாச்சும் இப்போ ரிட்டர்ன் எடுத்துடலாம். அதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்த பணிச்சுமை, உத்தியோகத்தில் இருந்த போராட்டமான சூழ்நிலை அதெல்லாம் டோட்டலா விலக ஆரம்பிக்கும். சக ஊழியர்களோடு ஏற்பட்ட மனஸ்தாபமான சூழ்நிலை அதெல்லாம் இப்போ சரியாக ஆரம்பிக்கும். மேலும் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு அதை தாராளமா எதிர்பார்க்கலாம். அதுக்கான சிச்சுவேஷன் தாராளமா இருக்கு. ஒரு சிலருக்கு உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணுவோமா, தொழிலை சேஞ்ச் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்லாம் வரும். சேஞ்சஸ் பண்ணணும், உங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமா தேவைனாக்கா அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா வக்ர சனி அந்த 140 நாட்கள்ல உங்களுக்கு மாற்றத்திற்கான அறிகுறிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு தோணுதுன்னா அதை தாராளமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இருப்பினும் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பழைய விஷயத்தை விட்டுறாதீங்க. குறிப்பா அந்த பிரைவேட் ஜாப்ல இருக்கிறவங்க அதுல நீங்க கொஞ்சம் கான்சியஸா கவனமா இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு. தொழில் உத்தியோகம் எல்லாமே வந்து அடுத்த 140 நாட்கள் ஜூலை 12ல இருந்து நவம்பர் 27 வரைக்கும் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு. எதுவும் பெரிய அளவுல மைனஸா இல்ல. அதே மாதிரி தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு பெரிய அளவுல ஃபேவரா இல்ல. ராகு வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல போஷன் எடுத்திருக்காரு. குருவுடைய பார்வையில ராகு இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நோக்கி தான் மைண்ட் அப்படியே நகரும். நிறைய பேர் வந்து தொழில இன்வெஸ்ட் பண்ணுவோமா, இல்லைன்னா ஏதாச்சும் பொருள் வாங்கலாமா, வரக்கூடிய பொருளாதாரத்தை எப்படி விரயம் பண்ணலாம் தான் யோசிப்பாங்க. என கேட்டா பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றது இந்த டைமிங்ல அவ்வளவா அட்வைசபிள் இல்ல. இந்த 140 நாட்களை உங்களுக்கு பாசிட்டிவா நீங்க பயன்படுத்திக்கணும்னாக்கா ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை நீ அப்படியே மூவ் ஆன் பண்றது பெட்டர். நீங்க நியூ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது அந்த அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்காது. அது அவ்வளவா ஃபேவரா இல்ல. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும்.
அடுத்து பொருளாதாரம் இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதி ஜென்மத்துல வக்ரம், விரையாதிபதி ஜென்மத்துல வக்ரம், விரயஸ்தானத்துல ஆல்ரெடி ராகு. சோ இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா லாபமும் இல்ல நஷ்டமும் இல்ல, அப்படியே நியூட்ரலா எடுத்துட்டு போயிடும். பொருளாதார ரீதியா வரவு இருக்கும், ஆனா அதை நீங்க ஆல்ரெடி நீங்க வச்சிருக்க அந்த கமிட்மெண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். ஆல்ரெடி இருக்கிற கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வராது. அதே சமயத்துல பொருளாதார ரீதியா தட்டுப்பாடும் இருக்காது. அப்படியே நியூட்ரலா உங்களை எடுத்துட்டு போயிடும். அதான் பொருளாதாரம் சார்ந்து கவலை வேண்டாம். 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு பிரம்மாண்டமான யோசனையை கொடுக்கும். புதுசா அதுலயாச்சும் இறங்க வைக்கும். தேவையில்லாத விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ண வைக்கும். ஆசையால அழிவை ஏற்படுத்தும். இதுதான் 12ஆம் இடத்து ராகு. ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்கும். இதை இப்படி பண்ணலாம், அதை அப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்க ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்கும். ஒரு சின்னதா நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை பிரம்மாண்டமா இழுத்து விட்டுரும். ஒரு சின்ன விஷயத்த பிரம்மாண்டமா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு சின்னதா நீங்க ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க அங்க வாங்க போற இடத்துல இதை விட பெட்டரா ஒரு விஷயம் இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த விஷயத்துல நீங்க அப்படியே ஜம்ப் ஆயிடுவீங்க. அத மாதிரியான ஒரு டைம் பீரியட் தான். ஒரு 100 ரூபாய்க்கு பொருளை நீங்க பட்ஜெட் போட்டு போனீங்கன்னா அங்க போனீங்கன்னா ஒரு 200 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பட்ஜெட்டை மீறி நகரும். இது இந்த ஆசையை ஏற்படுத்தி பொருளாதார ரீதியா விரயத்தை ஏற்படுத்தும். எனவே நீங்க ஒரு பிளான் வச்சிருப்பீங்க, ஒரு பட்ஜெட் வச்சிருப்பீங்க, அதை தாண்டாம நீங்க பாத்துக்கணும். சோ அது உங்களுடைய கையில தான் இருக்கு. இந்த பட்ஜெட்டை விட்டு தாண்டாம உங்களுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணி இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நகரும் போது உங்களுக்கு சுபமான பலன்கள் கிடைக்கும். ஏன்னா விரயத்துல இருக்கிற ராகு டிஃபால்ட்டா பார்த்தோன்னா ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்கும். அது டெஃபினட்டா எல்லாருக்குமே நடக்கும். ஏஜ் வைஸா அது டிஃபரன்ஸ் ஆகும். இருப்பினும் இந்த ஆசை அடங்காது. உன்னை விட ஒன்னு பெட்டரா கிடைச்சா நல்லா இருக்கும்னு தேடிக்கிட்டே இருக்கும். அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி பழைய கமிட்மெண்ட்லாம் ஃபுல்ஃபில் பண்ணலாம். அதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். பழைய கடன் பிரச்சனை அதெல்லாம் தீர்க்கிறதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ஃபேவரா இருக்கும். அதே சமயத்துல சனி வக்ரம் ஆகும்போது புதிய கடன் சம்பந்தமான யோசனை வரும். புதுசா ஏதாச்சும் கடன் வாங்கி இதுலயாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டை கொடுக்கும். அதில் அதிகமா இதுலயும் கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க. ஸோ அதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியா என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அது இந்த வக்ர சனிக்கு பிறகு சரியா ஒரு ஜூலை 12க்கு மேல எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதெல்லாம் ஒரு சீரா இருந்திருக்காது. ஆனா இப்போ ஜூலை 12க்கு பிறகு எல்லாமே சீராக ஆரம்பிக்கும். பிரச்சனைகள்லாம் சரியாக ஆரம்பிக்கும். மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா அந்த மருத்துவ செலவு தாராளமா பண்ணுங்க. அதுல ஒரு சுப செய்தி, ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். ஓவராலா அந்த வக்ர சனி நம்மளுடைய ராசி, நம்மளுடைய லக்னத்துக்கு பல வகையில நல்ல ஒரு பலன்களை கொண்டு வந்து சேர்க்குது. எதெல்லாம் நீங்க பிரச்சனையா பாக்குறீங்களோ அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ ஒண்ணுமே இல்லாம அப்படி நகர்ந்துரும். எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு நியூட்ரலா ஒரு நடுநிலையான ஒரு அமைப்புக்கு நம்மள எடுத்துட்டு வந்துரும். அதை நான் ஒரு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். அல்ல இந்த 140 நாட்களை சரியா யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணணும், என்ன நீங்க மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த நேரத்துல செய்யலாம். சோ அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அதே மாதிரி நிறைய சுப நிகழ்வு குடும்பத்துல நடக்கும். சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், சுப மாற்றத்திற்கான அடித்தளம் அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் டெஃபினட்டா நடக்கும். அதை நான் இந்த காலகட்டங்களில் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். முக்கியமா மைண்ட் நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகுது. மைண்ட் மீனத்துக்கு தெளிவா இருந்தாலே போதும். அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ணிடுவாங்க. அதெல்லாம் மைண்ட் நல்லா கிளியர் ஆகுது, தெளிவாகுது. புத்தி தெளிவு இப்போ ரிட்டர்ன் கிடைக்குது. குழப்பங்கள் விலகுது. ஸோ அதுவே நமக்கு பெரிய பாசிட்டிவ் தான். இந்த காலகட்டத்தை சரியா யூஸ் பண்ணி டிராவல் பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்கு சுபத்துவமாவே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரையும் பார்த்தது கோச்சார ரீதியாக சொல்லப்பட்டிருக்க ஒரு பொது பலன் தான். இந்த பொது பலன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு, மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி யந்திரம் இதை பொறுத்து டெஃபினட்டா மாறுபடும். உங்களுக்கு ஒரு நல்ல யோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு பெருசா தெரியாது. பாதிப்புகள் எதுவுமே உங்களை நெருங்காது. அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா சொல்லக்கூடிய பாசிட்டிவான பலன்கள் எதுவுமே உங்களுக்கு பொருந்தாது. இங்க பூரா பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு நடக்கிறது பூரா நெகட்டிவா இருக்கும். எனவே சப்ஜெக்ட் உங்களுடைய இந்த தசா புக்திகளை நீங்க சரியா கால்குலேஷன் பண்ணி பாத்துக்கணும். உங்களுக்கு நல்ல யோக தசை நடக்குதா இல்ல அவயோக தசை நடக்குதா, இந்த டைம்ல ரிஸ்க் எடுக்கலாமா எடுக்க கூடாதா அப்படிங்கறத உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை வச்சு அந்த சப்ஜெக்ட்லாம் நீங்க பாத்துக்கணும். ஸோ இது உங்களுடைய குடும்ப ஜோதிடரை நீங்க அணுகும் போது உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவான ஒரு மனநிலையை அவங்க கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தற்போதைய மனநிலையை தான் குறிக்கும். உங்களுடைய மனசு தற்போதைக்கு எப்படி இருக்கு அதை கோச்சாரம் குறிக்கும். அது ஆக்ஷனா மாறுமா அப்படிங்கறத உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் முடிவு பண்ணும். கொடுப்பினை தான் உங்களுக்கு முடிவு பண்ணும். அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தோட இந்த கோச்சாரத்தை கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அவை வெறுமனே கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி பலன்கள் ரொம்ப டீடைலா ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ராசிக்கும் டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்படிலாம் நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கும். டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி குரு பயிற்சி பலன்கள், மாத பலன்கள் இதெல்லாம் டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அது உங்களுக்கு டைம் இருக்கும்போது நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க.
பாருங்க. அது உங்களுக்கு ஒரு வகையில சின்னதா ஏதாச்சும் ஒரு புரிதலை கொடுக்கும். அதே போல ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், ஒரு லக்னம், இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோம்னா பொது வாழ்க்கை பலன்கள் அப்படிங்கிறது நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஜெனரல் லைஃப் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பதிவுகளை நீங்க இன்னும் பார்க்கலைன்னா அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான கண்ணோட்டம், ஒரு தெளிவான புரிதல் அப்படிங்கிறது டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டைம் இருக்கும்போது அந்த பதிவுகளை மறக்காம செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க, ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. மேலும் நம்முடைய சேனல்ல பதிவிடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.